இந்த கேரளாவுல நடந்த ரொம்ப கொடூரமான ஒரு சைல்டு அப்யூஸ் மர்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அந்த குழந்தை வந்து 91 இன்ஜூரிஸ் அது உடம்புல இருக்கு. அதாவது தமாதுண்டு குழந்தை உடம்புல 91 இன்ஜூரிஸ் மார்க் வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி எல்லாமே கணக்கெடுத்து வந்திருக்கு. அந்த குழந்தைய ஒவ்வொரு வாரமாக விதவிதமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அண்டு குச்சியை வச்சு அடிச்சிருக்காங்க. இந்த மரத்தில் இருக்க குச்சி இருக்குல்ல அதை வச்சு அடிச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் கம்பு வச்சு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ் வச்சு அடிச்சிருக்காங்க. தினமும் அடித்து டார்ச்சரும் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ராடு நாய் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சிகரெட் இருக்குல்ல அது அந்த சிகரெட் வந்து எரிஞ்சிருக்கோம்ல அது வந்து என்னன்னா அந்த குழந்தையோடைய பாடி மேலே வச்சு அணைச்சிருக்கான். 1 தடவை 2 தடவை கிடையாது, பல தடவை அவன் பண்ணியிருக்கான். அந்த குழந்தையோடைய ஜெனிட்டல் இருக்குல்ல, மேல் செக்ஷுவல் பார்ட் இருக்குல்ல, அந்த யூரின் போகிற இடம், அந்த இடத்துலையே அவன் பார்த்தீங்கன்னா சிகரெட்டு வச்சு அந்த நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெனிட்டலில் வச்சு அணைச்சிருக்கான். அது எவ்வளோ துடிக்க அழுதுருக்கும். அப்போ எவ்வளோ கொடூரமான ஒரு மைண்ட் செட் உள்ள பர்சன் பாருங்கள். இந்தியாவுடைய மெடிக்கல் லீகல் லா பிரகாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இல்லைன்னா ஒரு சைல்டு, ஒரு அண்டர் ஏஜ் பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கல் டாக்டரை வந்து பார்க்க வராங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த நபர் உடம்புல வந்து ஒரு மர்மமான காயங்கள், யாராச்சும் அடித்து துன்புறுத்தி டார்ச்சர், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அது ஃபிசிக்கலாக இருக்கலாம் இல்லை சைக்காலஜிக்கலாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். அல்லது இந்த குழந்தைகள் காப்பாற்றுங்கள் அந்த மாதிரி ஒரு டீம்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டீமுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இது வந்து கம்பல்சரியாக பண்ணியே ஆகணும். ஆனால் அந்த மாதிரி வந்து டாக்டர் வந்து எதுவுமே பண்ணலை. எப்போ பண்ணலான்னா இந்த குழந்தை வந்து 2 கைக்கும் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுல, அப்போவே அந்த குழந்தை சம்மந்தமான மெடிக்கல் இஷ்யூவை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் டாக்டர் வந்து அது வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா இவனுடைய முதல் மனைவியே பயங்கரமாக அடித்து துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணியிருக்கான். எதுக்குன்னா டௌரி வேணுமா இந்த புறமுக்குக்கு. இவனுடைய முதல் மனைவியை அடித்து போட்டு கோமா ஸ்டேஜ் கொண்டு போய் வச்சுருக்கான். அந்த அளவுக்கு அவங்களால பேசக்கூட முடியல இப்போதைக்கு. இவனாலாம் நம்பி எப்படி பொண்ணு கொடுக்குறீங்க எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நிறைய பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நபர்கள்கிட்ட வந்து ஏமாறுறாங்க. இவனுங்களை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் லிபரல் ஆள், அந்த ஒரு நல்லா ஓப்பன் மைண்டட் பர்சன், அந்த மாதிரி ஒரு பின்பம் உருவாக்கி பேசுவாங்க. அதுக்கப்புறமா தான் ரிவீல் ஆகும் எவ்வளோ பெரிய டாக்ஸிக்கான பர்சன். புறம்போக்கு மட்டும் கிடையாது, இவனோட ஹோல் குடும்பமே அந்த அவனுடைய முதல் மனைவியை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கு. அவங்களே அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஹோல் ஃபேமிலியே இவனை டார்ச்சர் பண்ணி காசை கேட்டு மிரட்டி அடித்து துன்படுத்தினாங்க.